உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். ஒரு காட்டுல சில எறும்பு கூட்டமா வாழ்ந்து வந்துச்சு. அந்த எறும்புகள் தங்களுக்கு தேவையானத கஷ்டப்பட்டு உழைச்சு சுறுசுறுப்பா வேலை பார்த்தாங்க. தங்களுக்கு தேவையானத அன்னன்னைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் கூட்டமா எறும்பு எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டை பாடிக்கிட்டே அவங்களுக்கு தேவையான உணவை சேமிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள புறப்பட்டாங்க. அவங்க பாடிக்கிட்டே கூட்டமா நடந்து போகிறத சில வண்டு கூட்டங்கள் பார்த்துச்சு. உடனே எறும்புகளை நோக்கி அந்த வண்டு கூட்டங்கள் வந்துச்சு. வண்டு கூட்டங்கள் மொத்தமா எறும்ப ரொம்பவும் தொல்லை கொடுத்துச்சு. சில எறும்புகளை வண்டுகள் எல்லாம் காயப்படுத்துச்சு. இத பார்த்த ஒரு எறும்புக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. வண்டுகளை பார்த்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒழுக்கமே கிடையாதா? அறிவில்ல? இப்படி எங்களை தொந்தரவு பண்றீங்க. உங்களால என்னோட நண்பர்களுக்கு காயமாயிருச்சு. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நீங்க தான் காரணம். இங்கிருந்து தயவு செய்து போங்க அப்படின்னு எறும்பு வண்டை பார்த்து கோவிச்சு கத்துச்சு. அப்ப அங்க இருந்த ஒரு வண்டு, உங்களை விட நாங்க பல மடங்கு பெரிய உணவுகளை எடுத்துட்டு போவோம். நீங்க 10 பேர் சேர்ந்தா கூட ஒரு சின்ன துண்டை கூட எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு எறும்ப பார்த்து வண்டுகள் கேலி செய்ய ஆரம்பிச்சுது. உங்களை விட பலசாலிகள் நாங்க, அதனால நாங்க என்ன பண்ணாலும் நீங்க பொறுத்து தான் போகணும் அப்படின்னு ரொம்பவும் கேலி செஞ்சுச்சு. உங்க பலத்தை வச்சு நீங்க எங்களை கேலி செய்கிறீங்களா அப்படின்னு அந்த எறும்பு கோபத்தோட கேட்டுச்சு. உங்களை விட நாங்க ஒரு நாள் நிச்சயமா அதிக அளவிலான சாப்பாடை எடுத்துட்டு போவோம். இது ஒரு சவால். உங்களுக்கும் எங்களுக்கும் சவால். இது எப்பனாலும் நடக்கலாம். நீங்க சொல்லும்போது கண்டிப்பா இந்த சவால்ல நாங்க வெற்றி பெறுவோம். இந்த போட்டியில கலந்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பு சவால் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு. மறுபடியும் அவங்க எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்ன உணவுகளை எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. உணவுகளை எல்லாம் அங்க வச்சுட்டு மறுபடியும் உணவு தேட போனாங்க. சாயங்காலம் வர உணவுகளை தேடி தன்னோட வீட்டுல வச்சுட்டு சாயங்காலம் ஆன பின்னாடி ஓய்வெடுக்கிறதுக்காக எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்தாங்க. எல்லா எறும்புகளும் உட்கார்ந்துருக்கும் போது இந்த சவால் விட்ட எறும்பு சொல்லிச்சு, நான் வண்டுகளை பார்த்து சவால் விட்டேன். நம்மள ரொம்பவும் கேலி பண்ணாங்க. இனிமே நம்ம எல்லாருமே நம்ம கொண்டு வர்ற உணவை விட கொஞ்சம் சிறிது கூடமா கொண்டு வர்றதுக்கு பழகுவோம். நிறைய பொருட்களை நம்ம தூக்க கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நாட்களாவே எல்லா எறும்புகளும் கொஞ்சம் எடை அதிகமான பழங்களை கூட தனியா தூக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு போட்டிக்கு தயாராகிட்டே இருந்தாங்க. எறும்புகள் எல்லாமே கொஞ்சம் பலசாலிகளா மாறி இருந்தாங்க. அப்புறமா வண்டுகள் எல்லாம் சேர்ந்து இந்த எறும்புகளை தோக்கடிக்கணும்னு நினைச்சிச்சு. இந்த எறும்பை எப்படியாவது தோக்கடிச்சு நம்ம நக்கல் பண்ணி சிரிக்கணும்னு நினைச்ச வண்டுகள் ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்துல, நாங்க உங்களோட போட்டி போட நினைக்கிறோம். நாங்க என்ன சொன்னாலும் நீங்க அதை செய்யணும். அப்படி நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா இனிமே நாங்க உங்க வழிக்கு வர மாட்டோம். நீங்க செய்யலைன்னா எங்களோட பேச்சை நீங்க கேட்கணும் அப்படின்னு அந்த கடிதத்தை எழுதி எறும்புகளுக்கு அனுப்பிச்சுங்க வண்டுகள். எறும்புகளும் அந்த போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் எழுதி அனுப்பிச்சுங்க. எல்லாரும் போட்டிக்கு தயாரானாங்க. வண்டுகள் மறுநாள் அவங்கள விட பலசாலியான வண்டுகளை கூப்பிட்டு வந்துருந்துச்சு. எறும்புகள் வண்டுகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போனாங்க. அப்ப எறும்புகளை நோக்கி வண்டுகள் வர்றதை பார்த்து நிறைய எறும்புகள் பயந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு பலசாலியான வண்டுகள் வந்திருக்கு, நம்ம கண்டிப்பா இதுல தோத்து போயிடுவோம், அவங்களுக்கு அடிமையா தான் ஆக போறோம் அப்படின்னு எல்லா எறும்புகளும் பயந்தாங்க. ஆனா ஒரு எறும்பு சொல்லுச்சு, நீங்க பயப்படாதீங்க, நம்ம நிறைய பேர் இருக்கோம், கண்டிப்பா இந்த வண்டுகளை நம்ம தோக்கடிப்போம் அப்படின்னு தைரியப்படுத்துச்சு. பயந்த எறும்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா தைரியமானாங்க. எல்லாரும் போட்டிக்கு தயாரானாங்க. வண்டுகள் எல்லாம் பெரிய பெரிய பூசணிக்காவை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சுது. போட்டி என்னன்னா பூசணிக்காவை தூக்குறது தான். பூசணிக்காவை தூக்கி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். வண்டுகள் எல்லாம் சுலபமா பூசணிக்காவை தூக்கி வச்சாங்க. எறும்புகளால தூக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தூக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களோட வெற்றி அடையாம தோல்வியிலேயே அவங்க முயற்சி எல்லாம் விழுந்துச்சு. எறும்புகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேஷன் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த பூசணிக்காவை மறுபடியும் தூக்க ட்ரை பண்ணாங்க. ஒற்றுமையோட எல்லாரும் விடாமுயற்சியோட அந்த செஞ்சனால அந்த பூசணிக்காவை தூக்கி அவங்க ஒரு இடத்துல வச்சாங்க. கூட்டமா சேர்ந்து அவங்க தங்களோட பலத்தை காட்டினாங்க.
இத பார்த்த வண்டுகள் ஆச்சரியப்பட்டாங்க. இத எப்படி இந்த எறும்புகள் செஞ்சுது? நம்ம பண்ணது தப்பு தான். அப்படின்னு வண்டுகள் எல்லாம் எறும்புகள பார்த்து, உங்க முயற்சிய பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இனிமே நான் எப்போதும் யாரையும் கேலி செய்ய மாட்டேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. இனிமே உங்க வழிக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல இருந்து போனாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எறும்புகள போல நம்ம ஒருத்தவங்க நம்மள கேலி செய்யும்போதோ, நம்மள மட்டம் தட்டும்போதோ, நம்ம சோர்ந்து போகாம, நம்மளோட விடாமுயற்சினால நம்ம வெற்றி காணணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see in the next video.